மணியம் 100 சரித்திரம் படைத்த சித்திரங்கள் புத்தக வெளியீட்டு விழா ஞானத்தின் உருவாக திகழும் தட்சிணாமூர்த்தி அரங்கத்தில் ஞான பெருமக்களின் அலைக்கடல் விழாவில் கலந்து கொண்டு மேடையை அலங்கரிக்க வந்திருக்கும் அவையோரையும் காணத் துடிக்கும் சபையோரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறை வணக்கம். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன் ஓதும் வேதத்தில் நின்றொழிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக தூட்பொருளா வாழ்வெள்ளி தாமரை பூவிலிருப்பான்று. அடுத்ததாக வரவேற்புரை நல்க வருகிறார் திருமதி சுபாஷினி பாலசுப்ரமணியம். மணியம் 100 சரித்திரம் படைத்த சித்திரங்கள் புத்தக வெளியீட்டு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இந்த புத்தகத்தின் மூலம் இவை அனைத்தையும் அளித்த ஓவியர் மணியம் அவர்களின் ஆரம்ப கால நிகழ்வுகள், பயண அனுபவங்கள், சிதைந்த சிற்பங்களை அவரின் கற்பனையையும் ஆதாரமும் கலந்து முழுமையாக அளித்த விதங்கள், இவை அனைத்தும் கலா ரசிகர்களுக்கும் இளம் ஓவியர்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். அதை சரஸ்வதி கிட்ட வரமாக வாங்கி வந்தவர் தான் ஓவிய சித்தர் மணியம். இது ரொம்ப ஒரு அதிசயமான அபூர்வமான விழா நான் நினைக்கிறேன். அக்கார்டிங் டு மீ தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஓவியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்பர் 1 இடத்துல இருப்பார் மணியன். இந்த விழாவின் பின்னணியில் ஒரு நேர்த்தி இருக்கிறது. மிக சிறப்பாக பொருத்தமாக ஆட்களை தேர்வு செய்து இந்த விழாவை வடிவமைத்திருக்கிறார் மணியம் செல்வன். மணியன் செல்வனையும் நினைக்கிற போது தமிழ்நாட்டில் ஓவியம் நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எனக்கு என்ன தோணுதுன்னா, மணியம் பெரிய அதிர்ஷ்டக்காரர் அப்படின்னு தோணுது. 44 வருஷமே வாழ்ந்த மணியத்துக்கு ஒரு பையன் வந்து விழா எடுக்கிறாங்க. இதை விட பெருமை என்ன இருக்கு? சரித்திர புகழ் வாய்ந்த ஓவியன் அப்படிங்கிறது அதை முதல்ல நமக்கு கொண்டு வந்தது மணியம் ஐயா தான். ஒரு பெரும் ரிஷியோடு இருந்த மாணவனை போன்று நான் பல செய்திகளை உணர்ந்தேன். அற்புதமான மனிதர். மிக மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு பிரமிப்பூட்டும் வகையில் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம் இதுவரையில் வெளியாகி இருக்கிறதா என்பது சந்தேகம்தான். ஒவ்வொரு படம் ஓவியமும் அப்படியே எந்த டீட்டெயிலை பார்க்கறது தெரியாமல், இந்த நகத்துலேருந்து அந்த புருவத்திலேருந்து அந்த உடை அலங்காரத்துலேருந்து அந்த ஓவியங்கள் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னா கூடவே பல புகைப்படங்கள், அந்த ஓவியங்களுக்கான பின்புல கதைகள். நிஜமாவே இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட் மாசே. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை, ஒரு காஃபி டேபிள் புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்தது. அவருடைய இமேஜினேஷன் தான். அதுக்கப்புறமும் சரி, இன்னி வரைக்கும் சரி, இனிமேலும் சரி,
இவரை மாதிரி கதாபாத்திரங்களை இமேஜின் பண்ணி வரைகிறது எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. மணியம் செல்வத்தினுடைய அந்த புத்தகத்தில் வந்திருக்கிற ஓவியங்களை நீங்கள் புரட்டும் போது அந்த ஓவியங்கள் பேசும் சப்தத்தையும் அது மூச்சு விடும் மொழியையும் நீங்கள் கேட்க முடியும். அப்படிப்பட்ட உயிர் ஓவியங்களாக அதை படைத்த ஆற்றல் மணியத்தினுடையது. இப்போ மணியன் செல்வனை போல ஓவியர்கள் அவர்கள் தான் போட்டாகணும். அவர்களுடைய வேலையை எந்த ஃபோட்டோகிராஃபி எந்த இதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. மணியம் அவர்களை பற்றி அவர் ஓவியத்தை பற்றி இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. இனிமேல் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் சொல்லிட்டாங்க. இவர் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள். அந்த என்ன மட்டும் அவர் நான் அவசரமாக போகிறேன்டா தம்பி, பட் இந்த கலை வீணாக போயிடக்கூடாது, இதை உனக்கு தாரை பார்த்து கொடுக்குறேன், நீ எடுத்துக்கிடான்னு ஒரு தாரை பார்த்து கொடுத்துட்டு போயிட்டார். அதனால தான் அப்பாவோட மிஞ்சி வரைஞ்சிட்ருக்கான். என்ன வரைஞ்சாலும் அப்பாவை தாண்ட முடியாது. அவர் என்ன மாதிரி விழா எடுத்திருக்கான், இது மாதிரி விழா எடுக்க முடியுமா? யாருக்கு கிடைக்கிற பாக்கியம்? எங்களை போன்ற ஓவியர்களுக்கும் உங்களை போன்ற ஓவிய ரசிகர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு சிறப்பை அவர் அன்னைக்கே கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி 1956 இறுதி காலத்தில் வந்து சேர்ந்தேன். அப்போதிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு அவருடைய குருகுல வாசம் செய்தேன். அவர் வரைந்து கொண்டிருப்பார், நான் கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பேன். அந்த கவனிப்பு தான் என்னை ஓவியத்தில் ஒரு தனித்த ஒரு இடத்தை பெற வாய்ப்பு ஏற்படுத்தியது. சரித்திர புகழ்பெற்ற ஓவியரின் பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடைத்ததற்கு எனக்கு பெரும் பேராக இதனை நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது அவருடைய படைப்புகள் மூலமாக என் தந்தை வந்து அந்த மௌன குருவாக என்னுடைய 16 வயசுக்கு அப்புறம் அவர் ஓவியத்து மூலமாக எனக்கு பாடம் நடத்தியிருக்கார். எனக்கு வந்து பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவர் இருந்த காலத்தை சேர்த்து வச்சு அது ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். நான் அதை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு உணர்வு நான் ஓவிய நாணயத்துலேருந்து அந்த எண்ணங்கள் அந்த படைப்பின் மூலியமாக நான் அறிய முடிஞ்சது. போது இவருடைய படைப்புடைய ஒரு ஸ்கெட்சும் ஒவ்வொரு இதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிறத பார்த்து இது ஏதாவது வரணும் அப்படின்னு அதை ஷேர் பண்ணணும். இது வந்து எனக்காக இல்லை, இது இளம் ஓவியர்களுக்கு முக்கியமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான். இட்ஸ் எ ரெஃபரன்ஸ். இவங்கெல்லாம் அந்த என்ன சொல்கிறது அந்த 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 விழாக்கே ஒரு முத்தாய்ப்பாக எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்காங்க. இதெல்லாம் கிடைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு உங்களை எல்லாரையும் வணங்குறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளே இருந்த ஒரு நிறைவு இந்த ஆடிட்டோரியலும் கிடைச்சதுன்றது தான் எனக்கு சந்தோஷம். சேஷாத்ரி சுப்பிரமணியம் நன்றி உரை வழங்குவார். நிறைவாக மணியம் 100 சரித்திரம் படைத்த சித்திரங்கள் புத்தக வெளியீட்டு விழா இனிதே நடைபெற தோள் கொடுத்து உதவிய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் எங்களது நன்றி. விழா மேடையில் உள்ள பெரியோர்களுக்கும் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஓவியர்களுக்கும் ரசிக பெருமகளுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.